ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஸ்னஸ் ரகசியங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு பெயிண்ட் ஷாப் பிஸ்னஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரோஹித் அப்படின்றவர் வந்து பெயிண்ட் ஷாப் பிஸ்னஸ் பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேருக்கு இது பயனடையணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணுறோம். ஸோ ஒரு பெயிண்ட் ஷாப் பிஸ்னஸை எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்டான பிஸ்னஸ் பிளானை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ் ரிலேட்டட் ஸ்டப்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மள டெலிகிராமில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் அங்கேயும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அங்கேயுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய வேரியஸ் கண்டென்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நிறைய அப்பப்போ டைம் கிடைக்கும்போது பாருங்கள். நிறைய இன்சைட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி இந்த பிஸ்னஸில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பெயிண்ட் ஷாப் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய லாபமும் பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் அண்ட் ரொம்ப லாஸ் ஆகக்கூடிய பிஸ்னஸும் கூட அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ பிஸ்னஸ் இந்த பெயிண்ட் ஷாப் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படின்றதுக்கான ஒரு சின்ன பிஸ்னஸ் பிளான் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஒரு ஷாப்பை நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். அது ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனில் அந்த ஷாப் வந்து இருக்கணும். ஸோ அந்த ஷாப்புக்கான ஒரு அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா, நான் 3 months அட்வான்ஸ் அப்படின்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். 15,000 rupees வாடகை அப்படின்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஜென்ரலாகவே 3 மாதம் அட்வான்ஸ் இல்லை 5 மாதம் இல்லை 10 மாதம் அட்வான்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும். நான் இங்கே வந்து ஒரு 3 மாதம் அட்வான்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ஷாப்போட ரெண்ட் 15,000 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இது இல்லாமல் நீங்கள் ஒரு பெயிண்ட் ஷாப் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லைசன்சிங்லாம் ப்ராப்பராக வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ இதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் பார்த்திங்கன்னா 15,000 to 20,000 ஆகும். அது ஒரு அதிகபட்சமான ஒரு செலவு தான். பட் ஆனால் இது ஒரு ஒன் டைம் செலவு. இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு டீலர்ஷிப்பாக பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லைசன்ஸ் கம்பல்சரியாக தேவைப்படும். அதுக்கப்புறம் சைன் போர்ட்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ். ஆப்வியஸ்லி பெயிண்ட் அப்படின்னு நம்ம சொன்னாலே கலர்ஃபுல் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும். ஸோ அப்போ உங்கள் கடையும் அந்தளவு அட்ராக்டிவாக இருந்தால் தான் மக்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்டீரியர்ஸ் அண்ட் சைன் போர்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா அழகாக பண்ணணும். அதுக்கு நான் ஒரு 50,000 rupees அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரைஸ்டு மிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிவைஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் கடைக்கு வந்து தேவைப்படும். ஸோ இது வந்து 1.5 லட்ச ரூபாயிலேருந்து 3 லட்ச ரூபா இல்லை 1 லட்ச ரூபாயில் கூட வந்து நிறைய டிவைசஸ் வந்து விற்கிது. ஸோ இதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இங்கே நான் 1.5 லட்ச ரூபா நான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு வேரியஸ் பெயிண்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணி கலர் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான் இது. இது இல்லாமல் 3 months ஸ்டாக். ஸோ புது கடையாக வரும் பட்சத்தில் நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கான ஸ்டாக் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 3 lakhs ஸ்பெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 4 lakhs 3 to 5 lakhs தான் உங்களுடைய பட்ஜெட்டாக இருக்கணும். நான் இங்கே வந்து 4 lakhs அப்படின்ற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஒரு 10,000 ரூபா. கண்டிப்பாக மார்க்கெட்டிங் தேவைப்படும். நிறைய ப்ரோக்கர்ஸு, பிஸ்னஸ் ப்ரோக்கர்ஸு, அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஏன்னா பெயிண்ட் பிஸ்னஸ்க்கு எக்கச்சக்க காம்படிஷனுமே வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதுலேருந்து நீங்கள் மீறி மேலே வரணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ப்ராஃபிட் மாதிரி ரொம்ப கம்மியாக வச்சுருக்கணும். அண்ட் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணணும். ஸோ அது கண்டிப்பாக ஒரு மார்க்கெட்டிங்கான செலவு ஆகும். ஸோ அது நான் ஒரு 10,000 ரூபா அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இதுவுமே வந்து நான் 3 months ஒன்ஸ் நீங்கள் ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதர் எக்ஸ்பென்சஸ்னு சொல்லிட்டு ஒரு 50,000 நான் போட்டிருக்கேன். இதுவுமே வந்து வேரி ஆகும். நிறைய சின்ன சின்ன செலவுகள் வரும். அதெல்லாம் ஒரு 50,000 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ ஓவராலாக ஒரு பெயிண்ட் ஷாப் நீங்கள் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 7.5 lakhs வந்து கையில் வச்சுட்டு தான் நீங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். சரிப்பா? இப்போ இதோட ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 to 8% தான் உங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அதாவது ஆவரேஜாக நான் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் குறைக்கவும் செய்யலாம், அதிகமாகவும் செய்யலாம். பட் ஆவரேஜாக 7 to 8 வந்து ஒரு டீசெண்டான ஒரு மார்ஜினாக இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 1 lakh rupeesக்கு நீங்கள் சேல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அப்படின்றத நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 30 lakhs நீங்கள் வந்து 30 lakhsக்கான ஒரு ப்ராடக்ட்ஸை நீங்கள் சேல் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி ப்ராஃபிட் வந்து 2.4 lakhs வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் அந்த 40,000 வந்து நிறைய அதர் எக்ஸ்பென்சஸ்னு கூட நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா கூட 2 lakhs வந்து உங்களுக்கு வந்து சாலிடாக வந்து நிற்கும். பட் ஆனால் இங்கே நீங்கள் கேட்கலாம், எப்படி நான் ஒரு நாளைக்கு வந்து 1 லட்ச ரூபா வந்து நான் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க். பட் ஆனால் இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து செம்மையாக இந்த பிஸ்னஸ் வந்து அப்ஸ்கேல் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கான முக்கியமான ட்ரிக் நான் சொன்னது வந்து இந்த மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ். நீங்கள் பண்ணுற இந்த 10,000 ரூபா செலவு தான் இந்த 2 lakhsக்கான அந்த ஒரு அடித்தளமாக இருக்கும். ஸோ இந்த தடவை நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அது இல்லாமல் நிறைய புது இன்ஜினியர்ஸ், சைட் இன்ஜினியர்ஸு,
புது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இங்கெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய பேம்ப்ளெட்ஸ் உங்களுடைய பிஸ்னஸ் ஐடியாஸை வந்து ப்ரொப்போஸ் பண்ணி அவங்கள வந்து நீங்கள் வந்து அக்வயர் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கரிங்கான ஒரு பிஸ்னஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஸோ ஒரு டைரக்ட் கஸ்டமர் மட்டும் இல்லாமல் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கிற அந்த ஆட்களை நீங்கள் பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு ரெக்கரிங் பிஸ்னஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதான் ஒரு சீக்ரெட் இந்த ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பிஸ்னஸில் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு இன்சைட் இப்போ கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா? இந்த பிஸ்னஸ் ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா இதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத எனக்கு வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே போல் வேறு என்ன டாபிக்ஸ் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுமே எனக்கு வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஸோ தட் இன்னும் இன்சைட்ஃபுல்லாக அந்த டாபிக்ஸை நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம டெலிகிராம் சேனலில் மறந்துடாதீங்க. அங்கேயும் போய்ட்டு நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.